ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். வணக்கம் அன்பு உறவுகளே. உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி முடிஞ்சு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி ஹரித்வார், ரிஷிகேஷ், குருச்சேத்திரம், பஞ்சாப் பொற்கோவில், வாகா பார்டர், ஆக்ரா, மதுரா, டெல்லி இது போகிற மாதிரியான ஒரு யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு வட இந்தியாவில் ஒரு ரம்மியமான கால சூழ்நிலை. போன வருஷமும் இதே போல் நவம்பர் 7ஆம் தேதி புறப்படுற மாதிரி ஒரு யாத்திரை போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த கால சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு வந்தீங்க. அதே போல் ஒரு யாத்திரை வேணும்னு ஏற்கனவே யாத்திரை வந்தவங்களோட உறவினர்களும் இன்னும் புதுசாகவும் கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் நவம்பரில் மறுபடியும் ஒரு ஹரித்வார், ரிஷிகேஷ் யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த யாத்திரைக்கு வரணுன்னு இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை பார்த்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் வந்து உடனடியாக உங்கள் முன்பணத் தொகையை செலுத்தி ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த யாத்திரைக்கான ரயில் டிக்கெட்டுகள் முன்கூட்டியே இப்போலாம் ஓப்பன் ஆகிடுச்சு, இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. இந்த யாத்திரை துவங்கக்கூடிய தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/11/2025 14/11/2025 வரைக்கும். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஊர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆக்ரா, மதுரா, ஹரித்வார், ரிஷிகேஷ், குருச்சேத்திரம், பஞ்சாபில் இருக்கக்கூடிய பொற்கோவில், இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய வாகா பார்டர் மற்றும் டெல்லி இதை பார்த்துட்டு வர்ற மாதிரியான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கான கட்டணம் விவரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12,999 ரூபா, 12,999 ரூபா. இது வந்து செகண்ட் ஸ்லீப்பர் ட்ரெயினில் போயிட்டு வர்றதுக்கான கட்டணம். இதுலேயே வந்து நீங்கள் 3AC வரணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதற்குரிய கூடுதல் கட்டணம் நீங்கள் செலுத்துனீங்கனாக்கா உங்களுக்கு 3AC ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்து கொடுக்கப்படும். அதே போல் நாங்கள் அமைச்சிருக்கக்கூடிய கட்டணம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சென்னை டு சென்னை வரைக்குமானது. இப்போ நம்ம போகக்கூடிய ரயிலும் திரும்ப வரக்கூடிய ரயிலும் நாங்கள் ஒரு தோராயமாக ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடியது மதுரையிலேருந்து புறப்படுறது, மதுரையிலேருந்து வர்ற மாதிரியான மதுரையிலேருந்து புறப்பட்டு டெல்லி போகிறது, திரும்ப டெல்லியிலேருந்து வரக்கூடிய ரயிலும் மதுரை வரைக்கும் வரமான ரயிலாக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதில் வரணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா தென் மாவட்ட பகுதி மக்கள் நீங்கள் மதுரையிலேயே ஏறிக்கிற மாதிரியும், அதே போல் அந்த ரயில் போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய மக்களும் அந்தந்த பகுதி நிறுத்தங்களில் ஏறிக்கலாம். திரும்ப வரும்போதும் மதுரை வரைக்கும் போகக்கூடிய நிறுத்தங்களில் இருக்கக்கூடியவங்க அங்கங்கே இறங்கிக்கலாம். இது வந்து அப்படி நீங்கள் அதுபோல் மதுரை இந்த மாதிரியான இடைநிறுத்தங்களில் ஏறி இறங்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னையிலேருந்து மற்ற ஊர்களிலிருந்து ஏறது இறங்கிறதுக்கான ரயில்வேயில் கூடுதல் கட்டணம் என்ன வருதோ அந்த கூடுதல் கட்டணத்தை நீங்கள் கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம வந்து அடிப்படை கட்டணமாக சென்னை டு சென்னைக்கு தான் போட்டிருக்கிறோம். அதுக்கு மேற்கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு 50 100 ஒரு நபருக்கு அதிகமாகும். ஸ்லீப்பர் கிளாஸாக இருந்ததுன்னா, ஏசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். அது என்னங்கிறது நீங்கள் எந்த ஊருக்காரங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கான கட்டண விவரங்கள் டிக்கெட் முன்பதிவு பண்ணும்போது சில தெரிவிக்கப்படும். அது போக இந்த 12,999 என்ன வசதிகள் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும் அப்படின்னா, போக வர ரயில் டிக்கெட்டு, அங்கே போய் இறங்கின பிறகு உள்ளூர் சுற்றி பார்க்கக்கூடிய பேருந்து, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா தங்குமிடம் 3 பேருக்கு ஒரு ரூமு, அது போக தினசரி 3 வேளை தமிழக சைவ உணவு அங்கே போய் இறங்கின பிறகு இருந்து திரும்ப ரயில் ஏற வரைக்கும். மற்றபடி ரயில் பயணத்தின் போது போக வர நீங்கள் வந்து உணவு ஏற்பாடுகளை நீங்கள் உங்கள் சொந்த செலவில் பண்ணிக்கணும். இது வந்து எப்போதும் நம்ம யாத்திரையில் இருக்கக்கூடிய ஒரு விவரங்கள் தான். அது தவிர அங்கே உள்ளூரில் நீங்கள் போகக்கூடிய இடங்களுக்கு நுழைவு கட்டணங்கள், ஆட்டோ, ஜீப்பு, படகு சவாரி இது போன்றவைகள்லாம் இருந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான செலவுகளில் வரும். நம்மளதில் அடிப்படை கட்டணமாக ரயில் டிக்கெட்டு, உள்ளூர் போக்குவரத்து, பஸ்ஸு, தங்குமிடம், உணவு இந்த 4 விஷயங்கள் வந்து அடங்கும். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஏற்கனவே கூட கொஞ்சம் பேர் கேட்டு வச்சுருக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம ஒன்று சொன்னபோது கல்யாண முகூர்த்த நாட்கள்லாம் வரதுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த முகூர்த்தங்கள் இல்லாத நாள் ஏற்பாடு பண்ணுங்கள் வரேன்னு கேட்டிருந்ததுனால உங்களுக்காக மறுபடியும் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த யாத்திரையில் வரணுன்னு விருப்பப்படுறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு உங்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு பண்ணிக்கோங்க. உடனடியாக நீங்கள் முன்பணம் செலுத்தினதும் 1 மணி நேரத்துக்குள்ளார உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் டிக்கெட்டுகள் வந்து சேரும். எனவே வந்து உடனடியாக இதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை மற்றொரு யாத்திரையில் உங்களை எல்லாம் யாத்திரை குறித்த அறிவிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். அனைவரும் வாழ்க வளமுடன்.